இருந்து சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போது நிறையா காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஸோ அதில் ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் நிறைய நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே நிறையா காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், உன்னை நான் இப்படி வைப்பேன், அப்படி வைப்பேன் அப்படின்னு நிறைய என்ன பண்ணுறாருன்னா நம்மோடு பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் உலக பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆசையை தூண்டுறாரு. பிரைஸ் காட். என்ன தூண்டுறாரு? ஒரு ஆசையை தூண்டுறாரு. இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, நம்ம போக வேண்டிய பாதையை நமக்கு என்ன பண்ணுறாரு? காண்பித்து கொடுக்குறார். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, நாம் எப்படி இன்னும் கரெக்டான வார்த்தை என்னென்னா, நம்ம எப்படி வாழணும்னு அவர் நினச்சிருக்கிறாரோ அதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். பிரைஸ் காட். புரிஞ்சுட்டேன். இதை நீங்கள் ஆசையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, விருப்பமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உயர்வாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நன்மையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது நம்ம எங்கே கொண்டு போகுதுன்னா, காட்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வருகிறது. பிரைஸ் காட். எங்கே கொண்டு வருது? அந்த தேவனுடைய அந்த லெவலுக்கு நம்மளை என்ன பண்ணுது? பிரைஸ் காட். ஸோ இதற்கு ஆண்டவர் நாம் அவருக்குள் வந்த உடனே நிறைய வார்த்தைகளை நம்ம மேலே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். நம்ம யார், நாம் யார், அவருக்குள்ளே வந்த உடனே நாம் யாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம மேலே என்ன பண்ணுறாரு? போடுகிறார். எப்போவுமே நம்ம மேலே ஒரு அடையாளம் வந்துட்டுன்னா அந்த அடையாளத்துக்கு ஏற்றபடி நம்முடைய மனதும் நம்முடைய வாழ்க்கையும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு குடிகாரரை பார்த்து நீ ஒரு 4 நேரம் நீ குடிகாரன் 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 சொல்லிக்கிட்டே இருங்க, அவன் என்ன பண்ணுவான்? கோட்ரு அடித்தவன் ஆஃப், சூப்பர் மச்சான், ஆஃப் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவான்? அடுத்து நீங்கள் சொல்ல 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 ஒரு வாரத்துக்கு ஒருக்கா குடித்தவன் வாரத்துக்கு 3 நேரம் குடிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் சொல்ல சொல்ல அடுத்து டெய்லி 2 நேரம் குடிக்க, அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உண்மையிலே சொல்கிறேங்க, உங்களை என்ன மாதிரி நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோமோ அதற்கு ஏற்றபடி நாம் மாறிக்கொண்டே இருப்போம். உங்களை பார்த்து திமிர்வாதக்காரன் திமிர்வாதக்காரன் திமிர்வாதக்காரன்னா முடக்கம் இன்னும் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. அப்படியே அங்கங்கே எல்லாம் என்ன பண்ணிடும்னா, ஆனால் மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லும் போது எத்தனை வருட திமிர்வாதமா இருந்தாலும் அப்படியே உடம்புல ஒரு முறுக்கு ஏறுது பாருங்களேன். பிரைஸ் காட். ஏங்க, அவன் எவ்வளவு நாளா முடக்கப்பட்டு கிடக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, வசனம் அழகா எழுதியிருக்கு, இந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, திமிர்வாதக்காரனே நீ திடன்கொள்னு சொல்லல, மகனே நீ திடன்கொள். பிரைஸ் காட். அந்த ஒரு அன்பான வார்த்தை, அவனை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, அவன் அநேக வருட அந்த திமிர்வாதத்திலிருந்து அவனை என்ன பண்ணுது? எழுப்பி விடுகிற, பலனடைய செய்கிறது. பிரைஸ் காட். ஸோ நீங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நீங்கள் யாருங்கிறத என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும்? நல்லா கேட்டுகிட்டே இருக்கணும். அதை நேற்றைக்கு பேசியிருந்தோம். கிதியோனை பற்றி பேசும்போது கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே. பிரைஸ் காட். அவன் முதலாவது அந்த வாக்கு தத்தத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அவர் யாருங்கிறதும் அடையாளப்படுத்தப்படும், அவருக்குள்ளே வந்திருக்கிற நாம் யாருங்கிறதும் அடையாளப்படுத்தும். நீங்கள் பைபிளில் நிறையா பாருங்கள், நாம் யார், அவர் யார், நாம் யார், அவர் யார், நாம், இது வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அவர் சொல்கிறார், நானே வழியும். இதை பாரு, இப்போ ஏசுகிட்ட போய் யாரும் சொல்ல முடியாதுல்ல, சொன்னாலும் கொஞ்சம் அறகுறையாக தான் என்ன பண்ணுவாங்க. அதனால் இயேசு நிறைய இடத்துல அவரே தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்கிடுதாரு. பிரைஸ் காட். அவரே சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பிரைஸ் காட். நானே மெய்யான திராட்சை செடி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். ஏன் அதை சொல்லணும் அவரு? ஆனால் அதை சொல்ல சொல்ல அந்த குவாலிட்டி என்ன பண்ணும்? அதான் நம்ம பெற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல,
நம்ம கொடுக்கப்பட்டதை நாம் பெருக்கிக் கொள்ளுகிறவர்கள். நீங்கள் இப்போ பவுலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிருபம் எழுதும் போதெல்லாம் என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். கையை தட்டுங்களேன். பிரைஸ் காட். தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க? அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஸோ நீங்கள் டெய்லி உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? அடையாளப்படுத்திக்கிடணும். நான் யார் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? சும்மா ஒரு ப்ராக்டிஸுக்கு நீங்கள் ஒரு 10 நாள் நான் நோயாளி நோயாளி நோயாளினா இல்லாத நோயெல்லாம் என்ன பண்ணிடு உள்ள நான் சர்வாங்க சுகத்தை பெற்று கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஹீல்டு. நான் முழுமையும் சுகமாக்கப்பட்டு இருக்கிறேன். நான் பலசாலி, நான் அப்போஸ்தலன், நான் மேய்ப்பன், நான் தீர்க்கதரிசி. ஓ, இந்த அடையாளம் நம்ம மேல விழுந்துட்டே இருக்கணும். சில நேரம் வேற மாதிரியான அடையாளம் கூட நம்ம மேல விழலாம். சில மாம்சீகமான அடையாளம் இயேசு மேல சில மாம்சீகமான அடையாளம்லாம் விழுந்துச்சு. அதெல்லாம் என்ன தெரியுமா? இவன் தச்சன் சொல்லுங்க. ஆனா சில காரியம் தூசி மாதிரி வந்து படியும். அதனால தான் ஆண்டவர் அவர் அப்பப்போ என்ன பண்ற தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார். பிரைஸ் காட். நான் மனுஷகுமாரன். பிரைஸ் காட். நான் தேவகுமாரன். ஸோ அவர் யாருங்கிறத என்ன பண்ணுறாரு? அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஸோ இன்றைக்கும் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறாரு? அடையாளப்படுத்துகிறார். நீங்கள் யாருங்கிற அந்த உண்மையான அந்த சாயலை என்ன பண்ணுறாரு? நம்ம மேலே காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் காட். அப்போ இயேசுவை குறித்து அநேக தவறான அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? போடப்படும். இப்போ தச்சன்கிறது எப்படி சரியானது தானா? யோசேப்பின் குமாரன்கிறது சரியானது தானா? ஓகே, அது கரெக்டு தான். அது மாம்சீகமா சரீர பிரகாரமா அவர் யார் தான்? தச்சன் தான். அவர் நாசரேத் ஊருக்காரர் தான். அவர் யோசேப்பின் குமாரன் தான். ஆனால் இந்த அடையாளம் நம்மளை அப்படி சாதாரணமாக வாழ வைக்கும். இந்த சரீர பிரகாரம் அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி தான் கொண்டு போகும்? சாதாரணமாக கொண்டு. ஆனால் அந்த பிசாசு பிடிச்சவன், பெயல்செபூலின் தலைவன், ஜனங்களை வஞ்சிக்கிறவன், இந்த அடையாளம் நம்மளுடைய பலவீனப்படுத்தி நம்மளுடைய கீழே என்ன பண்ணும்? கொண்டு போகும். ஆனால் எப்போ தேவன் உங்களை குறித்து என்னென்ன அடையாளம் வைத்திருக்கிறாரோ இந்த அடையாளத்தில் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல பலசாலியாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல திறமை உள்ளவங்களாக இருப்பீங்க. நீங்கள் நிறையா சாதிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் பூரணமாய் நிறைவேறும். பிரைஸ் காட். ஸோ அதனால இயேசு யார் சொல்கிறாங்களோ இல்லையோ அவர் தன்னை என்ன பண்ணிக்கிறாரு? ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், உங்களை குறித்து வேறு யாரும் அடையாளப்படுத்துகிறாங்களோ இல்லையோ நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கிடுங்க? அடையாள. பிரைஸ் காட். பவுலை வேறு யாரும் அப்போஸ்தலன்னு சொல்கிறாங்களோ சொல்லலையோ அவர் தன்னைத்தான் அப்போஸ்தலன் என்ன பண்ணிக்கிடுதாரு? இது ஒன்றும் பொய்லாம் கிடையாது. தேவன் என்ன அழைப்பில் அழைத்திருந்தாரோ அதை அவர் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறாரு? ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் அந்த தேவனுடைய பார்வையில் அவர் உங்களை எப்படி அடையாளம் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வர்றீங்களோ எல்லாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. உங்கள் அடையாளத்தை எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள. அது உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? இல்லைன்னா வேற வேறு மாதிரிலாம் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஏசு கேட்குறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? எரேமியான்னு சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, யோவான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசியில் ஒருவர்னு. இது ஒரு ஆவரேஜாக ஏதோ கொஞ்சம் பட்டும் படாமலும் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பிரைஸ் காட். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய. அது மாதிரி பாருங்க, பரலோகம் வந்து அவரை அடையாளப்படுத்துது பாருங்களேன். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிதா சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். நீங்க எந்த சத்தம் கேட்குறீங்களோ இல்லையோ டெய்லி இந்த சத்தத்தை கேட்டுருங்க. 2 விதமா சொல்றாரு பாருங்களேன். ஒரு இடத்துல சொல்லும்போது இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீர் என் நேசகுமாரன், உம்மில் நான். பிரைஸ் காட். நீங்க எப்போ
அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன சத்தம், நீர் என் நேசகுமாரன், நான் உம்மில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்ற இந்த சத்தத்தை நீங்க நல்லா கேட்டு அதுல வாழ பழகிட்டீங்கன்னா அந்த சத்தம் அப்படி உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல தொனிக்கும். உங்களை பத்தி அடையாளப்படுத்துவாரு. கையை தட்டுங்க. பிரைஸ் காட். நீங்க தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா தேவன் உங்களை குறிச்சு என்ன சொல்றாருன்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சா அதே சத்தம் உங்களுக்கு என்ன சத்தம் தொனிச்சுதோ அதே சத்தம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தொனிக்கும். ஒரு முக்கியமான காரியத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். பிரைஸ் காட். ஏன்னா நம்ம போய் சொன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கிட மாட்டாங்க, புரிஞ்சிக்கிட முடியும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும்போது ஏற்றுக்கிடுவாங்க. ஆரம்பத்தில் பவுல் தன்னை அப்போஸ்தலன்னாரு. யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? அது கொஞ்சம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அதில் சில காரியம் லைட்டாக அப்படி பேசிட்டு இன்றைக்கான காரியத்துக்குள்ளே நாம் வரலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அதில் இவர் பவுல் இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டார், ப்ரேயர் பண்ணியாச்சு, ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சிட்டாரு, தமஸ்குவில் கொஞ்சம் ஊழியமும் பண்ணிட்டாரு. இப்போ பாருங்க, அவர் இப்போ எருசலேமுக்கு வர்றாரு. வரும்போது 26 வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்ப ஆரம்பத்துல பவுல யாருன்னு கூட அவங்க நம்பல, சீசன் கூட என்ன பண்ணல. ஆனா தேவன் அவரை யாரா வச்சிருக்காரு? அப்போஸ்தலனா நியமித்திருக்கிறாரு. ஆனா ஆரம்பமே ஒரு விசுவாசி, ஒரு சீசன் அப்படிங்கிறத கூட என்ன பண்ண முடியல, அவங்களால நம்ப முடியல. ஆனா இது இப்படிதான் இருக்குங்க. சில நேரம் ஆரம்பத்தில் நம்முடைய அடையாளத்தை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப. எனக்கு ஒரு ஆசை, நான் எப்பவும் பேருக்கு முன்னாடி பிரதர்ன்னு தான் போடணும்னு நினப்பேன். அப்புறம் பின்னாடி ஒன்றும் போடணும்னு நினைக்கல. நம்ம என்றைக்கும் படிப்பை கூட போட்டது கிடையாது, அதெல்லாம் போடணும்னு நினைக்கல. ஆனால் திடீர்னு ஒரு ஆசை வருது, நம்ம லைஃப் கிவருங்கிறத என்ன பண்ணணும். பிரைஸ் காட். அப்போ நான் அதை போடுறேன். போட்ட உடனே அப்பா ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சண்டைக்கு வர்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. அது எப்படி நீங்கள் லைஃப் கிவர் போடலாம்? ஏசு மட்டும்தான் யார்? லைஃப் கிவர். ஏசு லைஃப் கிவர்னா நானும் லைஃப் கிவர் தான். அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. பிரைஸ் காட். ஸோ ஆரம்பத்தில் நம்மை நாம் அடையாளப்படுத்திக்கிடும் போது நிறையா எதிர்ப்புகள் என்ன செய்யும், வரும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் மீறி உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அதில் நீங்கள் இருக்க அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும். அப்போ ஆரம்பத்தில் பவுலை யாரும் சீசன் கூட என்ன பண்ணலை. ஆனால் அவர் ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆண்டவருக்காக செயல்பட்டு வர அவர் தைரியமாக எழுதுறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ நமக்குன்னு சில காமன் அடையாளமும் இருக்கு, சில ஸ்பெசிஃபிக்கான அடையாளமும் இருக்கு. பிரைஸ் காட். இப்போ நம்ம காமனாக அப்படி வந்து உட்கார்ந்துருக்கோமா, நம்ம எல்லார் மேலேயும் சில பொதுவான அடையாளமும் இருக்கு, சில தனிப்பட்ட அடையாளங்களும் இருக்கிறது. ஸோ இந்த அடையாளத்தோடு நம்ம என்ன பண்ணணும், வாழ. அவன் ஆரம்பத்தில் தேவ சத்தம் கேட்டு தேவன் என்ன சொல்கிறார், நான் யாருன்னு தேவன் என்ன சொல்கிறார், நான் எங்கே போகணும், என்ன செய்யணும், அதை தேவன் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் கரெக்டாக கேட்டு. ஃபஸ்ட்டு தேவன் உங்கள்கிட்ட தான் சொல்லுவார். உங்களை பற்றி யார்கிட்ட தான் சொல்லுவார்? உங்கள்கிட்ட தான் சொல்லுவார். நீங்கள் அதை எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணி அதை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அனுபவிக்க ஆரம்பிக்கீங்களோ அந்த சத்தம் அப்படியே இங்கே போக ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். கைகளை தட்டி ஓ ரா பா லா சே கே ரே. தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து தேவன் முதலாவது உங்கள்கிட்ட தான் அடையாளப்படுத்துவார். இதை நீங்க கரெக்டா எடுத்துக்கொண்டு அதை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் அது அப்படியே உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலையும் போய் தொனிக்கும். சொல்லுவாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் நிற்கிற பிள்ளைங்களுக்காக ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட அடையாளப்படுத்தி நம்மை பிறரிடத்திலும் என்ன பண்ணுவார், அடையாள. பிறகு பார்த்தீங்கன்னா பர்னபா வந்து சேர்த்து விடுறாரு, எல்லாம் நடக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில்
பவுல் சொல்றாரு, மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைவானவன். என்ன கட்ஸ் வந்துட்டு பாருங்களேன். பிரைஸ் காட். ஸோ நான் இன்றைக்கு முதல் வார்த்தையை அவங்க மேலே சொல்கிறேன். தேவன் உங்களை குறித்து ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுவார், போடுவார். அந்த அடையாளத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும் இருக்கும். இதை எது கொடுக்குதுன்னா தேவனுடைய இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யுது, கொடுக்குது. பிரைஸ் காட். நீங்கள் யாருன்னு சொல்லும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசித்தீங்கன்னா அதில் ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 ஒரு அடையாளம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பிரைஸ் காட். அப்போ நீங்க அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட உடனே உங்க மேல என் மேல ஒரு அடையாளம் விழுந்திருக்கு. என்ன அடையாளம்? நீங்க இரத்தத்தால கழுவப்பட்ட உடனே யாரா ஆண்டவர் நம்மளை அடையாளப்படுத்துறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா என்ன பண்றாராம், நம்மை வைக்கிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் ராஜாங்கிறத ஏற்றுக்கொள்றீங்க? இந்த அடையாளம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? நம்ம எப்படிப்பட்ட ராஜான்னா, ஆமாம், இப்போ பொற்கிரீடம் ஒன்றும் தலையில் கிடையாது. ஆனால் இயேசு எனக்குள்ளே வந்துட்டாருன்னா நீங்கள் நானும் ராஜா. ஸோ முதலாவது ஒரு அடையாளம் உங்கள் மேலே விழுது, நாம் ராஜாக்களாகவும் ஆசாரிகளாக இருக்கிறோம். ஆனால் சில சூழ்நிலையோ சில நம்முடைய வாழ்க்கையின் சில காரியங்களோ நம்மை வேற மாதிரி என்ன பண்ணலாம், அடையாள நீ தச்சன் தானே, நீ யோசேப்பின் குமாரன் தானே அப்படின்னு அந்த சரீரப்பிரகாரமான அடையாளத்தை இந்த உலகமோ உலக மனிதர்களும் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வார்த்தையை கொண்டு இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து இந்த மேன்மையான காரியங்களை உள்ளே எடுத்துக்கிடுங்க. ஸோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஸோ உங்களை நான் ரொம்ப பலவந்தப்படுத்துகிறேன். உங்களை நான் என்ன பண்ணுறேன், தேவன் கொடுக்கிற அந்த அடையாளத்தின்படி வாழ்வதற்கு ஒரு ஊழியக்காரனா இங்கே நின்று உங்கள் எல்லாரையும் நான் பலவந்தம் படுத்துகிறேன். பிரைஸ் காட். இதுக்கு நீங்கள் உள்ள என்ன பண்ணுங்க, தலைய ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகத்துக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை எல்லா விதங்களும் என்ன செய்யும், இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து அன்றைய வார்த்தையை நாம் தியானித்து கொள்ளலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிற அந்த வார்த்தையிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதில் 22வது வசனம் வாசிக்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஸோ இங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. சின்னவன் ஆயிரமாகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமா என்ன பண்ணுவான், இருப்பான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக என்ன பண்ணுவேன், நடப்பிப்பேன் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது நம்ம சபைக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஸோ இதில் சபைக்கு என்னென்னா, நாம் பெருக்கம் அடைவது, நாம் பலன் அடைவது. பிரைஸ் காட். ஸோ நல்லா பலப்பட்டு இருப்போம், ஒரு வல்லமையாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக என்ன பண்ணுவோமா நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை நாம் இருக்கிற நிலைமையில் இருந்து அது அப்படியே நம்மளை என்ன பண்ணுது, பெருக்கம் அடைய செய்கிறது, நம்மை விரிவடைய செய்கிறது. இந்த வார்த்தை உள்ள வர வர எப்படி பலூனுக்குள்ள ஒரு காற்று போகும்போது அது விரிவடைகிறதோ, ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வாக்குத்தத்தம் என்கிற அந்த காற்று வர வர நாம் விரிவடைகிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்ன, அந்த பலூனுக்கும் நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம். பலூன் ரொம்ப காத்துதுன்னா உடஞ்சிரும், இது எவ்வளோ ஊதுனாலும் உடையாது. பிரைஸ் காட். இது அப்படியே உருவாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து நிரப்பப்பட வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்பட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரப்பப்பட என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பலூனை
இப்போ பாருங்களேன், இந்த கீழே ஒரு பலூன் கிடக்கு, டக்குன்னு யார் கண்ணுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதே பலூனை நீங்கள் நல்லா ஊதி ஒரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நம்ம சொல்லாமலே என்ன பண்ணும், அங்கே ஒரு பலூன் இருக்குன்னு சொல்ல தேவையே. என்னைக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே வந்துட்டோ ஜனங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களில் நடக்கிற சில மாற்றங்களை நீங்கள் சொல்லாமலே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், இந்த பலூனை நீங்கள் அதிகமாக ஊதுனீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே பலூன் என்ன பண்ணிடும், உடஞ்சிரும். பிரைஸ் காட். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா, நாம் அதிகமாக ஊதப்பட இங்கே எக்ஸ்ட்ரா காற்று இன்னொரு பலூனுக்கு போக ஆரம்பிச்சிடும். இங்கே பலூன் உடஞ்சிரும், அங்கே அடுத்த பலூன் உருவாகிரும். கையை தட்டி பிரைஸ் காட். நீங்கள் வாக்கு தத்தங்களால் வார்த்தைகளால் நீங்கள் நிரப்பப்பட நீங்கள் நிரம்பினதுக்கு அப்புறமா இங்கே உடைய மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருந்து நிரம்பி அடுத்த பலூனுக்கு போய் அந்த பலூன் என்ன பண்ணப்படும், அது ஊதப்படும். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கார், நமக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். பிரைஸ் காட். ஸோ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். 7 குடும்பத்திலேருந்து எத்தனை குடும்பம் சொல்லியிருக்கோம், 250 குடும்பம் நிச்சயமா ஆண்டவர் நடத்துவார். ராமேன் சொல்லுங்களேன். 7 குடும்பமாக இருந்த நம்ம இப்போ 8 ஆனோம். ஆமாம், அது அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி 8 தான். அடுத்து 9 மாறும், 10 மாறும், 100 மாறும், 250 குடும்பமாய். பிரைஸ் காட். கையை தட்டி எந்த ஒத்துழைப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவர் உழைச்சிருக்கிறாரு, அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. நிச்சயமாய் அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு, மனநிலைகளுக்கு அப்பாற்பட்டு தேவ வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்யும். நாம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நல்ல கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நல்லா அனுபவிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், நாம பலப்பட்டு கொண்டே இருக்கும்போது பெருக்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நீங்கள் பலப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை சுற்றி மிகப்பெரிய ஒரு பெருக்கம் என்ன செய்யும், இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சில மாற்றங்கள் ஒரு 2-3 செகண்டுக்குள்ளே என்ன பண்ணிடும், நடந்துடும். ஆனால் நம்ம நிரப்பப்படுறது என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், நிரப்பப்பட்டு கொண்டே இருப்போம். மாற்றம் நடப்பது திடீர்னு ஒரு நாளில் கூட 100 பேர் வந்து உள்ளே வந்து என்ன பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அதை தடை செய்ய டக்குன்னு ஒரு காற்று அடிச்சதுன்னா போதும், பட்டுன்னு வந்து உள்ளே வந்து உட்காந்துருவாங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ சூழ்நிலைகள் எதிரடையாக இருந்தாலும் சரி, இல்லை வித்தியாசமாக இருந்தாலும் சரி, சிலர் ஒத்துழைப்பு கொடுக்காத மாதிரி இருந்தாலும் சரி, நாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுவோம். நிச்சயமாக ஒரு பெருக்கத்தோடு என்ன பண்ணுவோம், இருப்போம். சில காரியங்களை உங்கள் மேலே நான் டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ சில காரியங்களை உங்கள் மேலே நான் சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். அதே காரியத்தில் நம்ம இன்னும் ஒரு வசனம் நான் வாசிச்சுட்டே இருக்கிறோம். 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சென்டென்ஸ், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுங்கள், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஸோ ஆண்டவர் நம்மை ஒரு மகிமையின் ஆலயமாக என்ன பண்ணியிருக்கிறாராம், வைத்திருக்கிறார். ஸோ நிச்சயமாய் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த மகிமையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்கிற மகிமை. நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வைக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, திடீர்னு மாற்றங்கள் நடக்கும். சொல்லுங்கள், திடீர் மாற்றம். சொல்லுங்கள். ஆமாம், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான மாற்றமும் ஒரு பக்கம் இருக்குது. நான் உங்கள் மேலே இந்த பிரசங்க வேலையில் சொல்கிறேன், திடீர் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இதற்கு சில காரியங்களை பைபிளில் இருந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றம் திடீர் மாற்றம், அந்த ஏற்றம் திடீர் ஏற்றம். பிரைஸ் காட். அதுக்கான காரியங்கள் வேணால் ஸ்டெப் ஸ்டெப்பாக நடந்திருக்கலாம், அது நமக்கு தெரியவே செய்யாது. ஆனால் அங்கே நடக்கிற மாற்றம் திடீர்னு நடக்கும். பாருங்களேன், நான் இங்கே இருக்க சிலருக்கு சொல்கிறேன், திடீர்னு ஒரு உயர் பதவியில் போய் உட்கார்ந்துருப்பீங்க. திடீர்னு உங்கள் வாழ்க்கை தரம் ரெகுலராக இருக்கிறதுலேருந்து மாறி திடீர்னு ஒரு எஜமானா போயிருப்பீங்க. திடீர் மாற்றம். நீங்களே அந்த ஆண்டவர் கொடுக்கிற மாற்றத்தை பார்த்து உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும்.
வசனம் அதில் எழுதியிருக்கு, உன் இருதயம் அதிசயப்பட்டு புரியும். பிரைஸ் காட். உங்க இருதயம் இப்ப ரெகுலரா அப்படியே மாற்றம் நடக்கும்போது நமக்கு அப்படி ஒரு பூரிப்புலாம் உண்டாகாது. நீங்க எதிர்பாராம, நான் சொல்றேன், எதிர்பாராத நேரத்தில் மாற்றம் உண்டாகும். பிரைஸ் காட். நல்லா கொஞ்சம் கையை தட்டி, எதிர்பாராத நேரங்கள்ல ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க. திடீர்னு எதிர்பார்க்காம இருப்பீங்க. கையை தட்டி பிரைஸ் காட். நிச்சயமா நடக்குங்க, நிச்சயமா நடக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். அவங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிரைஸ் காட். இப்போ நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், அந்த மாற்றம் நடந்துட்டுன்னா ரொம்ப சந்தோஷப்பட மாட்டேன்ல. நான் எதிர்பார்த்துருந்தேன், நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக தான் என்ன பண்ணும். ஆனால் அப்படியே எதிர்பார்த்து எதிர்பார்த்து அப்படியே சோர்ந்து, ஆமாம் இனிமே ஒன்றும் நடக்காது, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் ஒரு ஷிஃப்ட் பண்ணுவார் பாருங்க. அப்போ உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பார் பாருங்களேன். அப்போ இருதயம் என்ன பண்ணுன்னா, நான் அதை ஸ்பிரிட்டில் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் கற்பனையாக அப்படியே உள்ளே எடுங்களேன் ஆவியில். வா, அப்படியே வேற மாதிரி என்ன வேணும். இப்போ யோசேப்புக்கெலாம் எப்படி இருந்திருக்குண்ணே, சிறைச்சாலையிலேருந்து போகிறாரு, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லியாச்சு, வேலை முடிஞ்சுது. ஓகேடா, என் வேலை முடிஞ்சுது. ஆமாம், இனிமேல் தாடியை கொண்டாந்து ஒட்டுங்க. ஏன்னா சவரம் என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோ நாள் வளர்த்து இந்த தாடி ஹீடியெல்லாம் எடுத்து அவர் போட்டிருந்த அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் கலத்தி எல்லாம் மாற்றி ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும்னா ஒரு ரகம் இருக்கு. அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும். அப்போ ராஜா முன்னாடி உங்களை மனிதர்கள் ராஜாவுக்கு முன்னாடி டெம்பரரியா நின்றுட்டு போறது கூட்டிட்டு வருவாங்க. தேவனோ உங்களை நிரந்தரமா ராஜாவோடு உட்கார்ந்திருக்கிறவர்களாய் அரண்மனைக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடி அங்கிருந்து திரும்ப சிறைச்சாலைக்கு போகாத அளவுல ஒரு மகிமை, ஒரு வல்லமை நம்மை நிரப்புகிறது. உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார்னா திரும்ப பழைய நிலைமைக்கு என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. நான் சொல்றேங்க, கார்ல, லாரில, பஸ்ல ரிவேர்ஸ் கியர் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில there is no reverse gear. போயிட்டே இருக்கும். நீங்க ஒரு நாளும் கியரை பேக்ல என்ன பண்ண முடியாது. யோசேப்பு வாழ்க்கையில ரிவேர்ஸ் கியரு, அவரே பின்னாடி வரணும்னு நினைச்சாலும் நிறுத்திட்டாங்க அரண்மனையில். எங்கடா வர, நீ இனிமே சிறைச்சாலை கைதியா இருக்க வேண்டியவன் கிடையாது, நீ அதிபதியா இருக்க வேண்டியவன். உனக்குள்ள இருக்கிற விவேகம், உனக்குள்ள இருக்கிற ஞானம், நீ இதை கொண்டுகிட்டு நீ சிறைச்சாலைக்குள்ள போகக்கூடாது, நீ அரண்மனையில் அதிபதியா இருக்கணும். யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்குண்ணே, அப்படியே பழசெல்லாம் நினைச்சு பார்த்துருப்பாரு. ஆஹா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சிட்டு அப்படியே பூரிப்படைஞ்சிருப்பார்லானே. சிறைச்சாலையில் கைதியா இருந்தவர் எங்க ஒரு ஒரு 10 மினிட்ஸில் வாழ்க்கை என்னவாயிட்டு. இன்னைக்கு நீங்க இதை நம்புறீங்களா? இதை நம்புங்க, இதை நம்புங்க. ஆண்டவர் ஒரு 30 செகண்ட்ல, ஒரு 10 செகண்ட்ல, ஒரு 10 மினிட்ஸில் பாருங்களேன். இதுக்கு யோசேப்பு 22 வருஷம் புடமிடப்பட்டிருக்கிறாரு பல விதங்களில், சூழ்நிலைகளில். ஆனால் ஆண்டவர் அவரை மாத்துறதுக்கு ஒரு 10 மினிட்ஸில் அவருடைய லைஃப் டோட்டல் சேஞ்ச். அவருடைய வாழ்க்கை தரமே நினச்சி பார்க்க முடியாத அளவில். எங்கள் சிறைச்சாலையில் கைதியாக இருந்தவர் எகிப்து தேசத்துக்கு அதிபதினா நம்ப முடியுதாங்க? ஏங்க, தேவனுடைய வாக்கு தத்தம், நீங்கள் நம்ப முடியாத காரியங்களெல்லாம். இப்போ அங்கே இருந்த யாரோ ஒரு சேனாதிபதியுடைய மகன் அதிபதியாக மாறுறான்னா அது இயல்பு. இவர் எகிப்து தேசத்துக்காரனே கிடையாது, எபிரேய பிள்ளையாண்டான். ஏங்க, இயல்புக்கு அப்பாற்பட்ட காரியங்களை
தேவனுடைய வாக்குத்தத்தம் செய்கிறது. ஹேய், கையை தட்டி ஒரு பாட்டு வரி உண்டு பாருங்க. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக அவரை விட்டு அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். பிரைஸ் காட். இன்னைக்கு உங்க மேல நான் சொல்றேன், ஒரு திடீர் மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகிறது. இன்னைக்கு இதுதான் உங்கள் மேல ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அதுக்காக இப்போ ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்போவும் நீங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. நான் அதையும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யோசேப்பு அதிபதியான உடனே தான் எல்லாம் செஞ்சார் அப்படின்னு கிடையாது. அவர் போத்திவார் வீட்டில் இருக்கும் போதும் சில வேலைகளை செஞ்சார், சிறைச்சாலையில் இருந்த போதும் சில வேலைகளை செஞ்சார். ஆனால் அது அவருடைய முழு அடையாளம் கிடையாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. பிரைஸ் காட். அது தேவனுடைய முழுமையான சித்தம். ஆனால் அந்த வழி, அவர் அங்கே வர்றதுக்கான ஒரு பிரயாணம் தான் அது. நான் நம்புகிறேங்க, நம்ம இப்போ பிரயாணம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணலை. அது திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுத்து, அதாவது ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, சொல்லுங்க, சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில். அப்போ இங்க இருக்கிற தனித்தனி நபருக்கும் ஒரு உயர்தலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தலத்தை அல்ல, வாழ்க்கை அல்ல, உயர்தர. பிரைஸ் காட். சாதாரண வாழ்க்கை கிடையாது, உயர்தர வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். உண்மையிலங்க, ஆண்டவர் நம்ம சாதாரணமாக வாழ்கிற வாழ்க்கை கிடையாதுங்க. அப்படியே, அதாவது மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ, நம்மளே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காருங்க. பிரைஸ் காட். எப்படி இருக்கும் இப்போ இது ஒன்று நடக்குதா? அவருக்கே அவர் மேலே, ஏன்னா கைதியாக இருக்கிறாரு, திடீர்னு
இப்போ ஒரு நிமிஷம், ஏன்னா நம்ம கொஞ்சம் சூழ்நிலைக்குள்ளே போய் வந்தால் தான் அதனுடைய மேன்மை நமக்கு நல்லா தெரியும். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலைகளுக்கு மனசை கொண்டு வாங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற யாரையாவது ஒரு ஆளை நான் சொல்கிறேன், நீங்கள் எம்எல்ஏக்கு நில்லுங்க, இல்லை எம்பிக்காக நீங்கள் நில்லுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுன்னா ஈஸியா? ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், பணம் கோடி கோடியாக நம்ம கையில் என்ன செய்யணும்? நீங்கள் சாராய பாட்டில் பிரியாணி பொட்டெல்லாம் வாங்கி கொடுக்கீங்களோ இல்லையோ, தேசத்துக்கு ஏதாவது நன்மை என்ன செய்யணும்? ஏதாவது சோசியல் ஒர்க் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு என்ன பண்ண முடியாது? எம்எல்ஏவா எம்பியா என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. அப்போ இப்போ இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு மனிதன் டக்குன்னு, அதுவும் வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஆகணும்னா எப்படி? நாம் தமிழர் கட்சியெலாம் விட மாட்டாங்க எவ்வளோ சீக்கிரமா. ஹேய், அந்த தேசத்துக்காரன் இங்கே வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ரஜினிக்கு இன்னும் போராட்டம் இருக்குங்க. பாவம், அந்த மனுஷன் கர்நாடகாவில் பிறந்ததுக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆனதுக்கப்புறமும் இன்னும் சொல்கிறாங்க கர்நாடகத்துக்காரர் அப்படின்ட்டு. அவர் என்னெல்லாமோ சொல்லித்தான் பார்க்குற. எவ்வளோ படத்தில் நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நான் பிரசவத்துக்கு இலவசமாக வருவேன். இவன் சொல்லிட்டான், நீ எதுக்கு இலவசமாக வந்தாலும் நீ கர்நாடகாக்காரன் தான்ட்டாங்க. நீ எத்தனை பிரசவம் இலவசமாக பார்த்தாலும் சரிதான். அப்போ அது எவ்வளோ, அந்த ஒரு மாநிலம், ஒரு தேசம், ஒரு ஜாதி அப்படிங்கிறது மனிதனுக்குள்ளே எப்படி போய் இருக்கும்? ஏங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் உள்ள வந்துச்சுன்னா மாநிலம், மாவட்டம், தேசம், ஜாதி எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு வாக்குத்தத்தம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சுக்கு நூறாக்கி, உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணி, உங்களுடைய பிறப்பின் அனுபவங்கள், இது எல்லாத்தையும் வாக்குத்தத்தம் நல்லா பிரைஸ் காட் எல்லாருக்குள்ளையும் இது அபிஷேகமாய் இறங்கட்டுமே. ஒரு திடீர் மாற்றத்துக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா, யோசேப்பு டக்குன்னு அதிபதினொன்னே அப்படி இருதயம் பூரிப்படைஞ்சி சமாளிச்சிட்டாரு. மயக்கம் போட்டு விழுந்துடப்படாதுல்ல. எங்க தேவன் உங்களை ஒரு திடீர் மாற்றத்தை கொடுப்பாரு. உங்களுக்கே ஒரு கிறக்கம் ஒரு அளவில் கையை தட்டுங்க. சிலர்லாம் நான் இப்போவே அப்படியே பார்க்குறேன், அந்த திடீர் மாற்றத்தில் வந்தோடனே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு. சிலர் முகத்தில் அந்த க்ளோரி இப்போவே தெரிய ஆரம்பிச்சுட்டு கையை தட்டி அப்படியே ஸ்பிரிட்ல ஆண்டவர் அந்த ஃபேஸை காமிக்கிறாரு. அதாவது நம்ம அப்படி என்ன வளைஞ்சிட்டு இருக்கும்போது எப்படி இருந்திருப்போம்? ஒரு நல்லா குளிச்சுட்டு நல்லா டவல் வச்சு தொடச்சி அப்படி ஒரு பவுடர் போட்டுவிட்டா எப்படி இருக்கும்? சிலருடைய ஃபேஸை நான் அப்படி பார்க்குறேன். அந்த திடீர் மாற்றம் வரும்போது அப்படி இருப்பீங்க. நம்ம ஆதி கடைக்கு போயிட்டோம்னா அப்படி உள்ளே போய் உட்காந்துட்டு வெளியில் வரும்போது அப்படியே வேற மாதிரி நானும் கலர்லாம் அடித்து மூஞ்சில் அந்த மாதிரி ஒரு திடீர் மாற்றம் வாழ்க்கையில் உண்டாகிறது. நான் டக்குன்னு ஒரு சில காரியங்களை எப்படிலாம் அந்த மாற்றங்கள் உண்டான்னு சொல்ல விரும்புகிறேன். நல்லா எடுத்துகிட்டு போங்கன்னா மறந்துடக்கூடாது. பேசுகிற எதையுமே என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நீ 6வது நேரத்தில் என்ன சொன்னேன்? அவருக்கு சமீபமாக இருந்தால் பராமரிப்பு உண்டு. சொல்லுங்கள், இன்னைக்கு ஆராதனையில் என்ன கற்றுக்கிட்டீங்க? தேவனுக்கு சமீபமாக இருந்தால் பராமரிப்பு. என்ன பராமரிப்பு? அதில் ஒரு விஷயம் எழுதியிருக்கு, வறுமை வராதபடிக்கு நான் உங்களை என்ன பண்ணுவேன். அப்போ வறுமை வராதுன்னா வளமை வரும், வளமை பெருகும், வல்லமை பெருகும். பிரைஸ் காட். ஸோ மறக்காதீங்க எல்லாம். அப்படியே இப்போ இந்த வாரம் ஒன்று கற்றுக்கிட்டீங்கன்னா இதை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இதை வச்சு கொஞ்சம் ஒர்ஷிப் பண்ணுங்க. இப்படிலாம் நீ கற்றுக்கிட்ட ஆண்டவரே, உங்களுக்கு சமீபமாக இருந்தால் நான் பராமரிக்கப்படுறேன், எனக்கு முதல் உதவி கிடையாது, முழு உதவியும் உங்கள்கிட்ட இருந்து என்ன செய்யுது வருது ஆண்டவர் அப்படின்னு அதை மறுபடியும் என்ன பண்ணுங்க, அப்படியே சொல்லி அந்த முழு உதவியை என்ன பண்ணுங்க, அனுபவிங்க. ஹல்லேலூயா. ஸோ இப்போ செய்தியில் என்ன பேசிகிட்டு இருக்கிறோன்னா, ஆண்டவர் திடீர் மாற்றத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பார். பிரைஸ் காட். இப்போ யோசேப்பு பாருங்களேன், இது ஒரு மாற்றம் நடக்கா, டக்குன்னு அதிபதி ஆயிட்டார். அப்புறம் ஓகே, நல்லா ரொம்ப பிஸியாக தானே இருந்திருப்பார். ஏங்க, நான் தான் ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்க, எகிப்தில் இருக்க ஒருத்தன் டக்குன்னு அதிபதி ஆகணும்னா முடியாதுங்க. யோசேப்புங்க அதிபதி ஆகிறதுக்கு எவ்வளோ தடை அப்படின்னா,
முதல் தடவை அவர் எகிப்தியன் கிடையாது. இது உடைக்கப்பட்டது வாக்கு தத்தத்தில். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமா, பிரைஸ் காட். நீங்க உயர்த்தப்படுவதற்கு எந்த தடையும் கிடையாது. வாக்கு தத்தம் வந்துட்டுனா அதுவும் பாருங்களேன். இதுல நல்லா கவனிங்க. எகிப்தியருக்கு எபிரேயர்னா ரொம்ப பிடிக்கும் கிடையாது, அருவருப்பானவங்க. எகிப்தியர் என்ன நினைக்க, இவங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் அருவருப்பை கூட அரியணையில் அமர்த்துகிற தேவன். கையத்தட்டி கையத்தட்டி பிரைஸ் காட். எகிப்து தேசத்துக்கு அருவருப்பா இருக்கிற ஒரு ஜனத்திலிருந்து யோசேப்பு ஆண்டவர் அதிபதியாய், பிரைஸ் காட். வாக்கு தத்தத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு பார்த்தீங்களா? அருவருப்பா நினைக்கிறவங்க மத்தியில அரியணையில் அமர்த்தி அழகு பார்க்கிறவர். ஒரு சின்ன பிள்ளை பிறந்துச்சு, நம்ம அடிக்கடி பேசுகிறோம். எசேக்கியேல் 16 அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சாம்? பிறந்த உடனே அருவருக்கிற மாதிரி, அதனால தூக்கி தூர எரிஞ்சிட்டாங்களாம். நம்ம தலைவர் வந்தாரு, பிழைத்திரு அப்படின்னாரு. மகா சௌந்தரியவதியாய் ஒரே வார்த்தை, வாக்கு தத்தம் அருவருப்பை அழகாய் மாற்றுகிறது. ஒரு ஸ்டான்ஸா பாடலாமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த எல்லாரும் சந்தோஷமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து வைத்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாட்டுல பார்த்தாருங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் பார்க்கவும் செஞ்சாரு, ஒரு வார்த்தை சொல்லவும் செய்தார். பிழைத்திரு. அந்த நேரத்துக்கு அந்த பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பிழைத்திரு. இப்போ உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? இப்போ தான் நம்ம பிழைச்சிருக்க என்ன குறை என்ன? நம்மள 10 பேர் எப்பவுமே கொல்றதுக்கா முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்னன்னா, செழித்திரு. பிரைஸ் காட். செழிப்பா இரு, வளமையா இரு. பிரைஸ் காட். நல்லா வலுவா இரு, வளமையா இரு. பிரைஸ் காட். ஸோ அப்போ அந்த ஒரு வார்த்தை அந்த பிள்ளைய எப்படி கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா? ரொம்ப சௌந்தரியவதியா. அப்புறம் ஆண்டவர் நிறைய வேலைகள்லாம் செய்கிறாரு, அதை செய்கிறாரு, இதை செய்கிறாரு. அப்பா கொடுக்காத ஒன்று கூட இல்லை. கடைசியில் அந்த பிள்ளை மகா சௌந்தரியவதியாய் மாறி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா, நான் ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா, பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யம். இந்த பிள்ளை எங்கே கிடந்தது? பூஜ்ஜியத்தில். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் பூச்சி அரிச்சிருக்கும். பூச்சி அரிக்கிற நிலைமையில் இருந்த பிள்ளைய ராஜ்யத்தில். ஆமாம், இந்த உலகத்தில் நம்ம இருந்திருந்தோம்னா, நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், எடுத்துக்கிடுங்க. உலகத்தில் இருந்திருந்தா
இதுக்குள்ள மண்ணுக்குள்ள போய் பூச்சி அரிச்சிருக்கும். நம்மளை பார்த்து பிழைச்சிருன்னு சொல்லி செழிச்சிருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழகுபடுத்தி நம்மை மகிமைப்படுத்தி ராஜ்யத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். துரோகிகளாய் இருந்த பாவிகளாய் இருந்த நம்மை அதெல்லாம் நீக்கி இன்னைக்கு ராஜாக்களாய் கொண்டு வந்து ராணிக்களாய் கொண்டு வந்து தேவன் ராஜ்யத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லாமா? ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யோசேப்பும் குழிக்குள்ள கொல்லப்படக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்தது. ஆண்டவர் உங்கள்கிட்டையும் பேசுவார், உங்களுக்காகவும் பேசுவார். உங்களுக்காக பிறர்கிட்ட என்ன பண்ணுவார்? ஆமாம், நம்மள்கிட்ட பேசுவார். அடுத்தவன்ட்டு அப்படி பிடிச்சி இழுத்து வச்சுருவார். அப்படியே கொண்டாந்து இங்கே கொண்டாந்துப்பா, அங்கே கொண்டுப்பா. பிரைஸ் காட். ஸோ யோசேப்பை ஆண்டவர் அதிபதியாய் மாற்றினது அவருடைய வாக்கு தத்தம், அவருடைய தரிசனம், அவர் கொடுத்த சொப்பனம். பிரைஸ் காட். ஸோ இந்த சொப்பனத்தை நாம் ஒரு வாக்கு தத்தமாக ஒரு தரிசனமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாக்கு தத்தம், இந்த தரிசனம், இந்த சொப்பனம் யோசேப்பு எபிரேயன்கிறத உடைக்குது. பிரைஸ் காட். அதுக்கப்புறம் அவர் ஏன் ஜெயிலுக்கு வந்தார்? குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? குற்றம் சாட்டப்பட்டது மட்டும் கிடையாது, குற்றம் நிரூபிக்கப்பட்டது. யோசேப்புடைய குற்றம் என்ன செய்யப்பட்டது? நிரூபிக்கப்பட்டது. பிரைஸ் காட். ஆனால் அதுவும் தெரியாத அளவில் உடைக்கப்பட்டு அதிபதியாய் மாறுகிறார். நீங்கள் நல்லா சொல்கிறேன். இப்போ இந்த ஏதாவது யாருக்குள்ளே பிரச்சனை ஆகிட்டு ஏதாவதுன்னா இந்த எஃப்ஐஆர் போட போகிறாங்க அப்படின்னா பயப்படுவாங்க தெரியுமா? எஃப்ஐஆர் போட்டுறக்கூடாது. அதுவும் போலீஸோட எஃப்ஐஆர் போட்டுறோம் பார்த்துக்க அப்படிம்பாங்க. ஏன்? எஃப்ஐஆர் போட்டால் கவர்மெண்ட் வேலை என்ன செய்யாது? எஃப்ஐஆர் விழுந்துட்டுனா அவ்வளோதான், கவர்மெண்ட் வேலையை என்ன பண்ணாதான். இப்போ யோசேப்பு எஃப்ஐஆர் விழுந்து ஜெயிலுக்குள்ளேயும் தண்டனை என்ன பண்ணியாச்சு, அதையும் உடச்சிக்கிட்டு தான் ஏங்க வாக்கு தத்தம் எஃப்ஐஆரை கூட உடைச்சி தான் உங்களுக்குள்ள அந்த திடீர் மாற்றத்தை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் வேணுமா வேண்டாமா? வேணும். வேற லெவலில் வாக்கு தத்தம். இவ்வளோ வேலைகள் என்ன செய்யுது? யோசேப்பு இப்படி இருக்கிறார், அவர் சுற்றி அந்த வாக்கு தத்தம் இவ்வளோ வேலையை என்ன பார்க்குது, செஞ்சிட்டு. சரி, நம்ம சொல்லியிருக்கோம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும்னு. அது நிறைவேறுவதற்கு பல தடைகள் இருக்கலாம். தடைக்கற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு படிக்கற்களாய் மாற்றப்படும். பிரைஸ் காட். நான் வைராக்கியம் எடுக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் அறிக்கை இடுகிறேன், சோர்ந்து போகலை, நான் பலன் அடைகிறேன். அன்றைய வாக்கு தத்தங்களை பார்த்து அது திடீர் மாற்றத்தை கொடுக்கும். ஆண்டவர் உற்சாகப்படுத்துறாரு. நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நிரம்ப வேண்டிய நிரம்பிட்டேன். நீங்கள் புடமிடப்பட்டு கொண்டே இருங்க. நான் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில்,
உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலை காரியங்களில் எல்லாத்துலேயும் திடீர் மாற்றம் கொடுப்பேன். திடீர்னு ஒரு மாற்றம் நடக்கும். அது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுற இடம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லலை, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது அதிசயப்பட்டு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே வராரு, அதிபதியாக மாறுறாரு. ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருடைய ஃபேமிலி வருவாங்கன்னு. பிரைஸ் காட், ஃபேமிலி வருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஆள் ரொம்ப பிஸியாக தானே இருப்பார். அதிபதியாக மாறியாச்சு, நிறையா பொறுப்புகள் இருக்குது, போய் பார்க்கணும், எல்லாம் செய்யணும், கொடுக்கணும், கரெக்டாக செய்கிறாங்களா. ஏன்னா எங்கேயுமே சில கள்ளத்தனம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன செய்யுது இருக்குது. அதனால் அதெல்லாம் மேற்பார்வையிடணும். ஏன்னா இவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. பானபாத்திரக்காரன் சுயம்பாகி எதனால் உள்ளே வந்தாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்போ யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூப்பர்வைசிங் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இவன் பாட்டுக்கு நான் கொடுக்குறேன்னு இங்கே தள்ளிடுவான். தள்ளி இவன் தனியாக ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணிடுவான், ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக கவனிக்கணும். ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் குடும்பத்தெல்லாம் என்ன பண்ணலை, ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் அதிபதி ஆனோடனே ஒரு விஷயம் என்ன சொன்னார், என் தகப்பன் குடும்பத்தையும் என் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி தேவன் செஞ்சாருன்னு தான் மனாசேன்னு என்ன பண்ணிடுற பேர் கொடுத்துருக்குறாரு. அதனால் எல்லாம் மறந்துட்டு அப்படியே அவர் வேலையில் போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா குடும்பம் வந்து என்ன செய்யுது, பிரைஸ் காட், அதுவும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்க. குடும்பம் அவர்கிட்ட வந்து நிற்கிறது. இப்போ வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யோசேப்பை முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணுறாங்க, வணங்குறாங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா? 11 அரிக்கட்டுகள் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கி நின்றது. அவ்வா, இப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்குன்னு அவர் நினச்சிருப்பா. ஏதோ அதிபதி ஆயிட்டோம், நம்மள்ட்ட இருந்த விவேகம் ஞானம் ஆண்டவர் கொடுத்தது, இன்றைக்கி அதிபதியாக மாற்றிட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா இங்கே 10 பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வணங்கி நிற்கிறாங்க. அவர் கண்டிப்பாக அந்த அரிக்கட்டு சம்பவம் நினைவு வருமா வராதா? சொப்பனம், அப்பா சொப்பனக்காரன்னு பகைச்சாங்க. சொப்பனம், பிரைஸ் காட். ஏங்க, உங்கள் சொப்பனங்கள், உங்களுடைய கனவுகள் நிஜமாய் மாறும். திடீர்னு மாறும். நீங்கள் நினைக்காதவங்கெல்லாம் வந்து உங்களை பணிந்து நிற்பார்கள். பிரைஸ் காட். எப்படி இருந்திருக்கும்னே, அவங்க காலில் விழுந்தாங்க அப்படிங்கிறது அது வேற. சாதாரண வந்து விழுந்திருந்தா சரி, நம்ம ஒரு உயர் பதவியில் இருக்கிறோம், அவங்க இப்போ ஒரு தானியத்துக்காக வந்திருக்காங்க, அதனால் ஒரு கும்பிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் தேவன் காண்பித்த அதே மாதிரியின்படி இங்கே நடக்கும்போது யோசேப்புக்கு எப்படி பாருங்கள், கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுது நடக்கு. அப்பா, அப்படியே அதிசயப்பட்டு என்ன பண்ணியிருப்பார், பூரித்து. ஸோ நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்து உங்கள் இருதயம் அப்படியே பூரிச்சு போய் என்ன பண்ணும், தாங்க முடியாத கஷ்டம்லாம் சொல்லியிருப்பீங்களா, நம்ம தாங்க முடியாத நன்மையை, தாங்க முடியாத மேன்மையை, நான் தாங்க முடியாத தீமையை அனுபவித்தேன், நான் தாங்க முடியாத இழிவுகளை அனுபவித்தேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்களா? நான் உங்கள் மேலே டிக்ளேர் பண்ணுறேன், இனிமே சொல்லுவீங்க, ஆண்டவருடைய நன்மையை எங்களால் தாங்க முடியலை, அவர் கொடுக்கிற மேன்மையை எங்களால் தாங்க. யோசேப்பு அப்படிதானே இருந்திருக்கும். அதிபதியானதையே அவரால் இப்போ ஜீரணிக்க முடிஞ்சிருக்காது. டக்குன்னு அதில் போயிட்டே இருக்கும், டக்குன்னு இங்கே வந்து இந்த காரியங்கள் நடக்கு. எப்படி இருந்திருக்கும்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. திடீர் மாற்றம். வாக்குத்தத்தம் உங்கள்கிட்ட இருக்கும்போது திடீர் மாற்றம் உண்டாகும். வாக்குத்தத்தம் எப்போனாலும் என்ன செய்யலாம், வெடிக்கலாம். வெடிச்சு அப்படி செதறி வந்து அப்படி நிற்கும் உங்கள் கண்ணு முன்னாடி. அப்போ நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சில காரியங்களை அவங்க முன்னாடி டக்குன்னு வைக்கிறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்கிறேன் யோசேப்பை வச்சு. இப்போ பார்த்துட்டே இருங்களேன். ரெபேக்காள் ரெகுலராக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. நாகோர், ரெகுவேல், லாபான், அப்படியே தாத்தா, அப்பா, அண்ணன், இவங்க கூட அப்படியே வேலைகளை பார்த்துட்டு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறா. திடீர்னு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்ன செய்யுது. இன்னைக்கு யார் வீட்டில் இருக்கிறா? ரெகுவேல் வீட்டில் இருக்கிறா.
நாளைக்கு அவள் எங்கே போகிறா? ஆபிரகாம் வீட்டுக்கு போகிறா. பிரைஸ் காட். எங்கேயோ ஒரு தேசத்தில் இருக்கிறா, கானானுக்கு போகிறா. பிரைஸ் காட். இதுவும் அவளுடைய வாழ்க்கையில் திடீர்னு நடக்கிற மாற்றம். அது கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம். அதில் சில காரியங்கள் லைட்டாக தெரிஞ்சிட்டு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ரெபேக்காள் ரெகுலராக என்ன பண்ணுவா? தண்ணி எடுக்கிறதுக்கு துறவுக்கு என்ன பண்ணுவா? வருவா. இப்படி வந்துட்டே இருக்கிறா. அப்படி ஒரு நாள் தண்ணி எடுக்க வரும்போது அன்னைக்கு தான் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறார்? தன்னுடைய ஊழியக்காரனை அந்த தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறார், ஈசாக்குக்காக பெண் பார்க்கும்படிக்கு. அப்போ அங்கே வந்திருக்கிறாரு. அவர் சில காரியங்கள்லாம் எப்படி நடக்கும், என்ன நடக்கும், ஏன்னா எந்த தேசம், யார் எப்படி இருப்பா எதுவும் தெரியாது. வாராரு, என்ன நடக்கும்னு அவருக்கு சந்தேகம். ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியுமா? அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவங்க பொண்ணை கூட அனுப்புவாங்களா? இப்படி பல சந்தேகத்தோடு தான் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, போயிட்டு இருக்கிறாரு. கடைசியில் அங்கே போயிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு சில காரியங்களை அவர் மனசில் நினைக்கிறாரு. 39 வாசிங்க. அப்பொழுது நான் என் எஜமானனை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி. நான் இதுல உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல போறேன். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டவுட்டா இருந்தா உடனே ஆண்டவர் உங்களுக்காக தூதனை அனுப்பிடுவாரு. பிரைஸ் காட். இது எப்படி நடக்கும்? இது எப்படி? ஒருவேளை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தூதன் கொடுக்கப்படுறார். பிரைஸ் காட். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தெரியாதத, புரியாதத, இது நடக்குமா நடக்காதா, வருமா வராதான்னு பெண் வந்தாலும் சரி, உனக்காக அங்க காரியத்தை செய்யறதுக்கு ஒரு தூதனை கையை தட்டுங்க. பிரைஸ் காட். சொல்றேன், ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, பணிவிடை ஆவிகளின் ஊழியம் இயேசுக்கு எப்படி நடந்ததோ, பேதுருக்கு எப்படி நடந்ததோ, அதை போல நமக்கும் உண்டாகிறது. விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இதை நம்ம சபைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, ஹல்லேலூயா. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி என்ன செய்து நடக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சாலும் சரி, விசுவாசிச்சாலும் நான் உங்க மேல சொல்றேன், உங்க வலது பக்கத்தில் ஒரு தூதனும் உங்க இடது பக்கத்தில் ஒரு தூதனும் நீங்க எங்க போனாலும் உங்க கூட வருவாங்க. இயேசு சொல்றாரு, பிதா என்னை தனிமையா இருப்பதற்கு. ஹல்லேலூயா. எப்பவுமே சீசர்கள் கூடவே இருக்காங்க. ஆனா சில நேரத்தில் சீசர்கள் கைவிட்டுருவாங்க பாருங்களேன். கூட என்ன பண்ண மாட்டாங்க. இந்த பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை அப்படிங்கிறது நான் இன்னைக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்கிறேன். அதாவது தேவனை விட்டுட்டு பேசலை, தேவனுக்குள்ளே இருந்துட்டு பேசுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு வனாந்திரத்தில் உபவாசம் பண்ணும்போது அங்கே ஒரு தூதன் என்ன பண்ணுறான், தூதர்கள் ஊழியம் பண்ணாங்களாம். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் கெத்சமனே தோட்டத்தில் சீசர்கள்லாம் கூட சேர்ந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்க தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. கடைசியில் அங்கே தூதன் என்ன பண்ணுறாரு, ஒரு தூதன் இயேசுவை பலப்படுத்தினார். அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது அங்கே ஒரு தூதன் என்ன பண்ணுறான், வேலை. ஸோ நீங்கள் எப்பெல்லாம் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, இது நடக்குமா நடக்காதா, வருமா வராதான்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அங்கெல்லாம் தூதன் நீங்கள் தனிமையாக இருப்பதற்கோ, நீங்கள் ஒரு குழப்பத்தோடு இருப்பதற்கோ விடாத அளவில் தூதர்களின் பணிவிடை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு, விருப்பத்தோடு, ஒரு தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்தி நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது தூதருடைய பணிவிடைகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். என்னால் இது முடியாது, இல்லை என் கூட இருக்கிறவங்களால இது முடியாதுன்னு வரும்போது உங்களுக்காக ஒரு தூதன், நான் 2 தூதன் சொல்ல விரும்புகிறேன். தூதர்களில் 2 தூதர்கள் உண்டு. நான் இப்போ கொஞ்சம் ஸ்பிரிட்டில் சொல்கிறேன். எகிப்தில் சங்காரம் பண்ணும்படி ஒரு தூதன் வந்தாரா? சங்காரம் பண்ணும்படி
ஆமாம், அப்போ சங்கார தூதன் ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு தூதன் சிங்கார தூதன். ஆமாம், 2 தூதன் உங்கள் வலது பக்கத்துலையும் உங்கள் இடது பக்கத்துலையும் தேவையில்லாத காரியங்களெல்லாம், எதிரடையான காரியங்களெல்லாம் சங்காரம் பண்ணும்படி ஒரு தூதன். ஆமா, எத்தனை மீதியானியர் கடற்கரை மணலத்தனையாய் வந்தாலும் அதெல்லாம் சங்காரம் பண்ணி உங்க கோதுமைய விளைய வைக்கிறதுக்கு, அதை அறுக்கிறதுக்கு ஒரு தூதன், ஒரு சங்கார தூதனை தேவன் நியமிக்கிறார். பிரைஸ் காட். உங்களை எதுவும் தொடாதபடிக்கு, வாதை உங்க கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு உங்களுக்கு நேராதபடிக்கு ஒரு சங்கார தூதன். எப்படி ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஒரு சுடரொளி பட்டயத்தை கொடுத்து அங்கே வச்சாரோ அதை மாறி ஒரு பட்டயத்தை ஏந்தி நிற்கிற ஒரு தூதனின் பாதுகாப்பு உங்களுக்கு எப்போ உண்டு. பிரைஸ் காட். எந்த வியாதி, பலவீனம், தரித்திரம் எதுவும் உங்களை தொடாதபடி அவன் சக்குன்னு போட்டுகிட்டே இருப்பான். இன்னொரு தூதன் உங்களை அலங்காரம் பண்ணுற ஒரு சிங்கார தூதன், உங்களை செபிக்க வைக்கிறதுக்கு, உங்களை தட்டி எழுப்புறதுக்கு. பேதுரு வந்து தட்டி எழுப்புன மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தட்டி எழுப்புறதுக்கும் உங்களை கட்டி எழுப்புறதுக்கும் ஒரு சிங்கார தூதன் நியமிக்கப்படுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சார், நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் தனிமையாக இருப்பதுக்கு தேவன் விடவே மாட்டார். ஒன்று, உங்களுக்கு நியமித்த மனிதர்கள் உங்கள் கூட இருப்பாங்க. அப்படி மனிதர்கள் கூட இல்லைனாலும் உங்களுக்குன்னு நியமித்த குறைஞ்சது 2 தூதர்கள். நீங்கள் கீரை அறுத்தாலும் சரி, கீரை விற்க போனாலும் சரி, மாடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் மனிதர்களை மேய்ச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வேலையில் இருக்கும் போதும், எந்த சூழ்நிலையிலும், நீங்கள் சமைக்கும் போது, நீங்க வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது, உங்க ஊழியத்துல நீங்க எங்க இருந்தாலும், நீங்க காட்டுல இருக்கும் போது, வீட்டுல இருக்கும் போது, நாட்டுக்கு போனாலும், எங்க போனாலும் 2 தூதர்கள் இல்லாம நீங்க போக மாட்டீங்க. தேவன் நியமித்த மனிதர்கள் இல்லைன்னா தேவன் நியமித்த தூதர்கள். பலசாலிகள், எதுக்கும் பயப்பட வேண்டாம். பிரைஸ் காட். அப்போ ஒரு காரியம் டவுட்டா சொன்ன உடனே தூதனை என்ன பண்ணுவாரு? அனுப்புவார். உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் காட். நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவதற்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். நம்முடைய பிரயாணம் வெகு தூர வாய்க்குமா? அடுத்து, என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். ஓகே, இவ்வளவு நிறைய சொல்லி ஆணை இட்டு என்ன பண்றாரு? அனுப்புறாரு. 42. அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டிலே நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி குளத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். பிரைஸ் காட். ஸோ இங்கே பாருங்களேன், அவர் ஒரு பொன் தேடி வாராரு, யார்கிட்டையும் விசாரிக்கலைங்க. தூதன் நம்ம கூட வந்துட்டா இந்த தேவையில்லாத விசாரணையே இருக்காது, நேர தீர்ப்பு தான். பிரைஸ் காட். நேர தீர்ப்பு தான். பாருங்களேன், அந்த நாகூர் அவங்க வீடு எங்கே இருக்கு? நேர பொண்ணை கொண்டாந்து நிறுத்திட்டாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் வழியை வாய்க்க பண்ணுனா இதுவா அதுவான்லாம் இருக்காது, ஏது வந்துச்சு அதுதான், மாற்றமே கிடையாது. பிரைஸ் காட். அங்க அலைச்சலும் கிடையாது, எந்த உளைச்சலும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல ஒரு குட்டி ஜெபத்தை பண்றாரு. ஆண்டவரே, நீர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவீரானால், இப்போ ஒரு பெண் வருவா, எனக்கும் குடிக்க கொடுத்து என் ஒட்டகத்துக்கும் குடிக்க கொடுத்தா ஆவாதான் அந்த பெண்ணுன்னு சொல்றாரு. யாராவது ஒரு அம்மா, ரொம்ப அக்கறை உள்ள அம்மா, 4 பிள்ளை பெற்றிருக்கும், அது கிடத்தெல்லாம் வேகமாக கழுவிட்டு சீக்கிரமாக போய் யாரும் தண்ணி முண்டு கொண்டு வர ஆளாக நம்ம வேறுன்னு வேகமாக குடத்தை தூக்கிட்டு வந்திருக்கோம். டப்புன்னு என்ன தான் இருந்து வெளியில் வந்தோடனே அப்படியே ஒரு தூக்கச்சடவா என்ன செய்யும்?
ஆமா, குருட்டாட்டத்தை உண்டாக்குற தூதர்கள். பிரைஸ் காட். அதாவது அந்த தேவசித்தம் நிறைவேறதுக்கு ஏதாவது மொசகா இருந்தால் தூக்கத்தை வர வச்சு டப்புன்னு உட்கார வச்சுறார். ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு நாள் வந்ததில்லை, வராது. ரெபேக்கால் தான் நாங்கள் போகணும், ஏகப்பட்ட தங்கம் இருக்குயா, இது ரெபேக்காலுக்கு தான். பிரைஸ் காட். இவா குடும்பத்துக்கு எவ்வளவோ நாள் வேலை பார்த்துருக்கா, தண்ணி எடுத்திருக்கா, இது வரைக்கும் இங்கே சோறு போட்டிருப்பாங்க. ஆனால் இவா பார்த்த அத்தனை வேலைக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் அலங்கரிச்சார் பாருங்க. பிரைஸ் காட். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பார்த்த வேலைகளுக்கு, சபையில் பார்த்த வேலைகளுக்கு சன்மானம் கிடைக்குது, சன்மானம் கிடைக்கி விடமாட்டார், உங்களை அலங்கரிக்காம விடமாட்டார். இதுவும் திடீர்னு தான் நடக்கும். ஆமாம், நீங்கள் எதிர்பார்க்கும் போதல்ல, எதிர்பாராத போது திடீர்னு நடக்கும். அவ என்னைக்கும் வர்ற மாதிரி தான் வாரா, அந்த தண்ணி எடுக்கிறா, ஒரு உள்ளுணர்வு உண்டாகுது. அவர் சொன்னது இவளுக்கு தெரியுமா, இவர் இப்படி ஒரு எண்ணத்தோட வந்திருக்காருன்னு. ஒரு குடிக்க தண்ணி கேட்டால் குடிக்க என்ன செய்யலாம், தண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வருது பாருங்களேன். சில பணிவிடை ஆவிகள் நல்ல உள்ளுணர்வை என்ன பண்ணும், பிரைஸ் காட், அப்படியே கொடுத்து உடனே சொல்கிறா, ஒட்டகத்துக்கு நான் என்ன செய்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, 2 இடத்துல ரெபேக்காலை குறித்து எழுதியிருக்கும், ஓடின்னு எழுதியிருக்கும். பிரைஸ் காட். என்ன எழுதியிருக்கும்? 17 வாசிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே. சீக்கிரமாய் குடத்தை, அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க, சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, சீக்கிரமாய், அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க பார்த்தீங்களா, சீக்கிரமாய். என்ன வேலை, ஒட்டகம் மெதுவாக குடிச்சானே அப்படின்னா, ரெபேக்கால்னாலே ஆக்டிவ்னஸ். பிரைஸ் காட். ரெபேக்கால்னாலே யாரு, வரேன். அப்போ ஒரு ஆக்டிவ் என்ன செய்யுது, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, உங்களுக்குள்ள ஒரு நல்ல சுறுசுறுப்பு உண்டாகும். வாக்குத்தத்தம் உங்கள் மேலே வந்துட்டுனா நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இப்போ உலக பிரகாரமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தால் அடுத்து எத்தனை நாள் தூங்கணும், 3 நாளாவது, குறைஞ்ச 3-4 நாள் தூங்கினத்தான். அதாவது இந்த அக்கிரமும் மீறுதலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் போகும்ன மாதிரி, ஒரு நாள் நம்ம தூங்காமல் இருந்தோம்னா 3 நாள் 4 நாள் தூங்கினத்தான் என்ன செய்யும். ஆனால் நம்ம ஆட்கள் ஒரு நாள் தூங்காமல் இருந்து காலையிலே கீரை வைக்க போயிட்டாங்க. கையை தட்டுங்க. சாயங்காலம் வாக்குத்தத்த ஆராதனைக்கும் சிலர் வந்துட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் வந்துட்டாங்க. அப்போ நல்ல ஆக்டிவாக தானே இருக்கிறீங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஏங்க, உங்கள் மேலே நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தம் உள்ளவங்களுக்காக தூதர்கள் கொடுக்கப்படுறாங்க, வாக்குத்தத்தம் உள்ளவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பும் கொடுக்கப்படுது. ரெபேக்கால் சீக்கிரமாக என்ன பண்ணுறா, ஏங்க நீங்கள் வேலைகளெல்லாம் துரிதமாய் செய்வீர்கள், துரிதமாய். அது மாதிரி அறகுறையாகவும் செய்ய மாட்டீங்க. சிலர் வேகமாக பார்க்கணும், இருக்கிறதெல்லாம் உடைச்சி போட்டுருவாங்க, அப்படியும் செய்ய மாட்டீங்க. எதுவும் உடையாது, எல்லாம் நேர்த்தியாய் பிழை இல்லாமல் துரிதமாக வேலையை பார்ப்பீங்க. சிலர் எப்படி வேலை பார்ப்பானா, தப்பே வந்துடக்கூடாதுன்னு 1/2 மணி நேரம் பார்க்குற வேலையை 2 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. சிலர் 1/2 மணி நேரத்தில் பார்த்துறன்னு வேலையை முடிச்சிருவாங்க வேகமாக. 4 பொருளை உடைச்சிருப்பாங்க. ஒரு 200 ரூபா செலவு என்ன பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி உங்கள் மேலே சொல்கிறேங்க, நீங்கள் துரிதமாய் நேர்த்தியாய் வேலைகளை செய்வீர்கள். படபடப்பே இருக்காது, ஆனால் ஸ்பீடாக வேலை. நான் நினைக்கிறேன், ரெபேக்கால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தாம, ஒரு நொடி கூட வீணாகாம சீக்கிரமாய் ஏங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வாக்குத்தத்தம் உங்களை சீக்கிரமா. இங்க இவர் தண்ணி குடிக்கிறது அவசரம் இல்ல, இங்க ஒட்டகம் தண்ணி குடிக்கிறது அவசரம் இல்ல. ரெபேக்கால் பொன்னுடைமைகளை தரித்து கொள்ளணும். ரெபேக்கால்
ஈசாக்கினிடத்தில் போகணும், தான் இருக்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். அதற்காக சீக்கிரமாய் ஆவியானவர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிறார். காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்கிறார். நல்ல ஆக்டிவா ஸ்பீடா இருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். பிரைஸ் காட். நல்ல ஃபாஸ்டா என்ன பண்ணுவீங்க? காலையில எந்திரிக்கிறது கூட நீங்க சிலர்லாம் எந்திக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும், அப்படிதானே? நீங்க சீக்கிரமா எந்திப்பீங்க. ஏன் எந்திக்கிற கூட சீக்கிரமா, அதான் அந்த சீக்கிரமாங்கிறது ஏர்லி மார்னிங் எந்திக்கிறது இருக்கு. அந்த படுக்கையிலேருந்து எந்திக்கிறதே சீக்கிரமா எந்திக்கணுமா? சில அதுலேயே அரை மணி நேரம் என்ன செஞ்சிடும், அப்படியே இப்படி உருண்டு அப்படி உருண்டு, இந்த வாரேன் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு அந்த அப்படியே அந்த அந்த தூக்கத்தில் இருக்கிற சுகத்தெல்லாம் ஆண்டவர் உடைக்கிறாரு. ஏன்னா தூக்கம் தான் நம்மளை தரித்திரமாக மாற்றிடும். ஆமாம், காலையில் எந்திக்கிற ஒரு கிருபை. அது எப்படி எந்திக்கணும்? நல்லா சீக்கிரமாக துரிதமாக. ஒருத்தரும் உங்களை எழுப்பக்கூடாது. அப்படி கண் முழிச்சிங்களா, அப்படி டப்புன்னு எந்திரிச்சு டப்புன்னு காப்பியை போட்டோமா, பல்ல தேய்ச்சோமா, வேலைகளை பார்த்தோமா, எல்லாவற்றையும் சீக்கிரமாய் துரிதமாய் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திராத ஒரு சுறுசுறுப்பை ஊழியத்தில், வியாபாரத்தில், உங்களுடைய சமையல்ல, உங்களுடைய வேலைகளில், பிள்ளைங்க உங்க படிப்பில் ஒரு கொஸ்டினை எடுத்து வச்சுட்டு 1/4 மணி நேரத்தில் படிக்கிற கொஸ்டினை 1 மணி நேரம் வச்சுட்டு இருக்க மாட்டீங்க, சீக்கிரமா படித்து முடிப்பீங்க. அப்படி ஒரு ஞானத்தின் அபிஷேகமும் படிக்கிற பிள்ளைங்க மேல ஊற்றப்படு. கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க. ரெபெக்கால மனசுல வச்சுக்கிடுங்கண்ணே. ஆமா, உங்களுக்கான திடீர் மாற்றம் வரப்போகும்போது நீங்க ரொம்ப ஆக்டிவா என்ன பண்ணுவீங்க? அடுத்து 20 வாசிங்க. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி. பிரைஸ் காட். வேலைலாம் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். ஓடி 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 என்ன பண்ணிருக்கா? அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி. ரெபெக்கால் காலு அது சாதாரண காலு கிடையாது, அது மான் கால். சீக்கிரமாய் ஓடி ஓடி. ஓ எஸ், ஒரு மாற்றத்துக்கு முன்பாக ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஆக்டிவ், நல்ல ஸ்பிரிட்ல எடுத்துடுங்க. ஹோ ராபாலா சேக்கே ரே. சோம்பரித்தனங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. நிர்விசாரங்கள் உடைக்கப்படுகிறது. நமக்கானவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உற்சாகம். கால்களுக்கு ஒரு பேலன், இருதயத்தில் ஒரு திடன் உண்டாகிறது. சோர்ந்து போய் நிக்காம, எதையும் விசித்திரமா யோசிக்காம வேகமாய். எஸ், பிரைஸ் காட். உலகம்லாம் தோத்து போங்க. அவங்களுடைய சுறுசுறுப்பை காட்டிலும் உங்க சுறுசுறுப்பு 10 மடங்கு. எப்படி உங்க வேலைகளை பார்க்காங்க, எப்படி உங்க இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்கன்னு உங்க ஆக்டிவ்னஸ பார்த்து உலகம் ஆச்சரியப்படும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு அபிஷேகமா எடுத்துக்கிடுங்க. எந்த வியாதி, பலவீனம் எதுவும் உங்களை முடக்கி வைக்க முடியாது. ரெபெக்கால்லாம் ரொம்ப ஆக்டிவா என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்து ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் இப்ப பாருங்களேன், எத்தனை ஒட்டகம்? 1 2 கிடையாது, 10 ஒட்டகம் என்ன செஞ்சிருக்கு? அப்பா, ஒரு ஒட்டகம் 300 லிட்டர் குடிச்சதுன்னா 10னா 3000 லிட்டருக்கு என்ன பண்ணிருக்கா? நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, ஊழியக்காரருக்கு தண்ணி கொடுத்து சோர்ந்து போக மாட்டீங்க. ஊழியக்காரருடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி எவ்வளவு மொண்டு வார்த்தாலும், எவ்வளவு விதைச்சாலும், விதைப்பில் ஒரு சோர்வு இல்லாத அளவுல இது அவ விதைச்ச மாதிரிதான். அங்க தண்ணி என்ன பண்ணி இருக்கிறா? விதைச்சிருக்கிறா. சோ விதைப்பதிலே ஒரு உற்சாகம். ஓடி ஓடி விதைப்பீங்க. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை தேவ ஆவியானவர் நம்ம மேல ஊற்றுகிறார். பிரைஸ் காட். எவ்வளவு உற்சாகமா 10 ஒட்டகங்களுக்கு என்ன பண்றா? ஓகே, இப்ப அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, பிரைஸ் காட், அவளுடைய அந்த உள் உணர்வையும் அவளுடைய உற்சாகத்தையும் பார்த்து அந்த மனுஷன் என்ன பண்றாராம்? ஆமா, உங்களுடைய உள் உணர்வும்
உங்களுடைய உற்சாகமும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். வெறும் உற்சாகம் மட்டும் இல்லை, உள்ளுணர்வோடு கூடிய உற்சாகம். சொல்லுங்க, உள்ளுணர்வோடு கூடிய உற்சாகம். பிரைஸ் காட். வாக்குத்தத்தம் உங்களுக்கு உள்ளுணர்வோடு கூடிய நல்ல தேவ திட்டத்தில் இணைந்திருக்கிற உள்ளுணர்வை கொடுத்து அதை உற்சாகமாய் செய்வதற்கான ஒரு உடல் பலத்தையும் கொடுத்து மன திடத்தையும் கொடுத்து உங்களை ஆவியானவர் நடத்துகிறார். பிரைஸ் காட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கு? கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஓகே, இப்போ கொஞ்சம் டவுட் என்ன செய்யுது, அப்படியே வருது, அப்படியே பார்க்குறாரு. பிறகு ஆண்டவர் தெளிவுபடுத்திட்டாரு, இவ தான் பொண்ணுன்னு என்ன செஞ்சுட்டு. ஏன் இவர் மௌனமாக அப்படியே இருக்காருன்னா, அடுத்து தான் ஓப்பன் ஆகுது பொக்கிஷங்கள். பிரைஸ் காட். ஏன்னா கரெக்டுன்னு தெரிஞ்சிட்டுனா அடுத்த வேலையை என்ன பண்ணணும்? மௌனமாக இருந்தார். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல. ஓகே, இப்போ அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்கிறார். பொண்ணுலாம் என்ன பண்றாரு? போடுறாரு. எல்லாமே கொடுத்துட்டு குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு மறுபடி போய் 53 பின் வந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்து. ஏங்க இப்படிலாம் உங்களுக்கு நீங்கள் வாங்குவீங்க. பிரைஸ் காட். அங்கே துறவண்டையில் வச்சு என்ன பண்ணியாச்சு? கொடுத்தாச்சு. மறுபடியும் வீட்டில் வந்தோம். திடீர்னு நீங்கள் பல நாள் செய்த வேலைகளுக்கு திடீர்னு சம்பளம் கிடைக்கும். போனஸோட வட்டியோட. ஆமாம், நீங்கள் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒன்றும் கிடைச்ச மாதிரி இருக்காது. இதுதான் அவ தண்ணி எடுக்கிற லாஸ்ட் நாள். தன் வீட்டுக்கென்று தண்ணி எடுக்கிற லாஸ்ட் நாள். இது வரைக்கும் அவங்க வீடு சோறு தான் போட்டுச்சு. அப்புறம் நம்முடைய ஊழியக்காரன் வந்து ஒட்டு மொத்தத்தையும் கொடுத்து அலங்காரம் பண்றார். பிரைஸ் காட். இதே மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வரும்போது வெள்ளி உடைமையும் பொன்னுடைமையும் வாங்கிட்டு தான் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் ஷிஃப்ட் ஆகும்போது நிறைய ஆசீர்வாதத்தோடு தான் என்ன பண்ணுறீங்க? ஷிஃப்ட் ஆகுறீங்க. இப்போ பாருங்க, அவர் கிளம்ப ரெடி ஆகிட்டார். காலையில் எழுந்திருந்து தன் எஜமான இடத்துக்கு என்ன பண்ணிடுங்க, அனுப்பி வச்சிருங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை 10 நாள் பிள்ளை என்ன செய்யட்டும், எங்கள் கூட இருக்கட்டும். ஆனால் அதுக்கு அவர் சொல்லிட்டார், இல்லை கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நீங்கள் எனக்கு தடை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிடுங்கன்னு உடனே சரிப்போ ரெபேக்காளுடைய வாய்ப்பிறப்ப கேட்போம் அப்படின்னு கேட்குறாங்க. 58 ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனுடைய கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு நாள் நைட்டில் ரெபேக்காளுடைய வாழ்க்கை என்ன செய்து மாறுகிறது. இங்கே சில ஆசீர்வாதம் இருக்க தான் செய்யுது. அதனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தோடு கூடிய ஆசீர்வாதம். ரெபேக்காள் வெறும் சாதாரண ஆசீர்வாதத்திலிருந்து வாக்குத்தத்தத்தோடு கூடிய ஆசீர்வாதத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறான். இன்னைக்கு சிலர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சாதாரணமாக உங்கள்கிட்ட சில நன்மைகள் இருக்கலாம், சில மேன்மைகள் இருக்கலாம், அதை விட மேலானது ஆபிரகாமோடு கூட இருக்கிறது. பிரைஸ் காட். இப்போ அங்கே ரெபேக்காள் வெறும் மனைவியாக மட்டும் அங்கே போகலை, ஈசாக்குக்கு தாயாகவும் போகிறாள். கையை தட்டுங்களேன். ஈசாக்குக்கு தாயாகவும் என்ன பண்றா? பிரைஸ் காட். ஈசாக்கு பார்த்தோன்னே அவளை கூட்டு போய் சாராளுடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் விட்டாராம். ஆனால் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எனக்கு வெறும் மனைவி மட்டும் கிடையாது, எனக்கு நீ தாயாகவும் இருக்கு. அந்த குடும்ப பொறுப்பே அவள் என்ன பண்ணுறா? ஏற்றுக்கொள்ளுகிறாள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவள் வீட்டில் சுறுசுறுப்பாக உற்சாகமாக நல்ல உள்ளுணர்வோடு இருந்தால் அவளுக்கு ஒரு மேலான ஒரு பதவி என்ன செய்து கிடைக்கிறது. ஸோ திடீர் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? உண்டாகும். பிரைஸ் காட். நம்புறீங்களா? ஸோ அந்த திடீர் மாற்றம் ஒரு அபிஷேகம் அவங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவில் வாக்குத்தத்தத்தில் வாழுகிற பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி சேஞ்ச் ஆகும். நிச்சயமாக மாறும். நீங்கள் சாட்சியாய் சொல்வீர்கள். தூதருடைய பணிவிடை நீங்கள் அனுபவிப்பீங்க, அதையும் சாட்சியாக சொல்லுவீங்க. இது எப்படி நடந்துன்னே தெரில. திடீர்னு ஒருத்தங்க வந்தாங்க, அப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்க.
இது என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி ஒன்று இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிற மாதிரி சாட்சிகள். உங்களுக்காக தூதன் முன்னாடி போய் வழியை ஆயத்தம் பண்ணியிருப்பான், இரும்பு கதவை திறந்து வச்சிருப்பான். ஆமாம், பிரயாசங்கள் இல்லாமல், ஓ ஹல்லேலூயா, எந்த அலைச்சலும் இல்லாமல், எந்த உளைச்சலும் இல்லாமல் ஃப்ரீயாக சில காரியங்களை நீ அனுபவிக்கும்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிகிறேன். இப்போ கானாவூர் அந்த திருமண வீட்டில் 6 கச்சாடி இருக்குது, வெளியில் தண்ணி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த 6 கச்சாடியில் தண்ணி என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. அது எவ்வளோ குடம் பிடிக்குமா? 20-30 குடம் என்ன செய்யுமா அந்த கச்சாடி பிடிக்குமா? நல்லா கவனிங்க, அதை சொல்லி முடிக்கிறேன். இப்போ நிரப்ப சொல்கிறார். ஒரு 20-30 குடம் தண்ணி எடுத்து ஊற்ற எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு கச்சாடிக்கு எவ்வளோ நேரத்தில் பிடிப்பீங்க? ஒரு 30 குடம் ஒரு மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்க அப்படிங்கிறாரு. கொண்டு போய் கொடுக்குறாங்க. ருசி நிறைந்த திராட்சை ரசமாக இருக்குது. பிரைஸ் காட். அப்போ அந்த கச்சாடியை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம்? மணி நேரம். அது ருசி நிறைந்த திராட்சை ரசமாக மாறுறதுக்கு 3 செகண்டு. இதுதான் திடீர் மாற்றம். வாக்கு தத்தத்தின் கீழ் வாழும்போது இப்படி திடீர்னு மாறும். பிரைஸ் காட். ஆவில ஒரு பரவசம், ஒரு உற்சாகம், அப்படியே ஒரு அனல் உண்டாகி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் காட். நிரப்பும் போது சோர்ந்து போயிடக்கூடாது. பிரைஸ் காட். என்ன 3 மணி நேரம் ஆகுது? 3 மணி நேரத்துக்கான பலனை 3 செகண்டில் அனுபவிப்பீங்க. யோசேப்பு 22 வருஷ காத்திருப்புக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பலனை அனுபவித்தார். பிரைஸ் காட். நீடித்த நாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ, சொல்லப்பட்டது வரும்போதோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது வரும்போதோ, அது ஜீவ விருட்சத்தை, பிரைஸ் காட், அந்த அந்த தண்ணி அப்படியே திராட்சரசம் மாறணும். எப்படி இருந்திருக்கும்னே நான் சொல்கிறேங்க. தண்ணீர் ருசி நிறைந்த திராட்சரசமாக மாறுது. பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் இவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்முடைய சபையில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிள்ளைங்கள்லாம் நீங்கள் தண்ணி மாதிரி இருந்தாலும் உங்களெல்லாம் ருசி நிறைந்த திராட்சரசமாக மாற்றுறார். உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய விஸ்டம், உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய வெல்த் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய சேஞ்சஸை இந்த வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுது? கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அப்படியே நாம் கண்களை மூடலாம். கேட்ட வார்த்தைகளை அப்படியே நாம் நினைவு கூறலாம். திடீர் மாற்றம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு திடீர் மாற்றத்தை ஆண்டவர் நம்மில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. முதலாவது சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்ப்பா, இதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எப்பவும் போல இருக்காதப்பா. சிறைச்சாலையே என்னுடைய வாழ்க்கை கிடையாது. என் வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் அரண்மனையில் வந்து நிற்பேன். ஓ ஹல்லேலூயா. சில காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யப்பட்டது மாதிரி இருக்கலாம். ஆனால் திடீர்னு உங்களுக்கான ஒரு உயர்வு, உங்களுக்கான ஒரு மாற்றம், அது அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோராலா சாகாரே. முந்தின நாள் நாகோர் வீட்டில் இருந்தவா அடுத்த நாள் ஆபிரகாம் வீட்டில் இருக்கிறா. ஓ என்ன ஒரு மாற்றம். முந்தின நாள் சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு அடுத்த நாள் அரண்மனையில் அதிபதியாக இருக்கிறாரு. ஹோரா பா சாகா லேகே ரே மே நே தூ ரிகா பாபா பாபா. இது இப்படியே நடக்குங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படியே நடக்கும். ஓ ஹல்லேலூயா. அப்படியே விட்டு கொடுங்க. ஆவியில் நிரம்புங்க. ஒரு அனல் உண்டாகட்டும், ஒரு குளிர் உண்டாகட்டும், ஒரு மெல்லிய சத்தம் கேட்கட்டும். அப்படியே நிரப்பப்படுங்க. இந்த நேரம் அப்படியே நிரப்பப்படுற நேரம். ஓ நீங்கள் அனுபவித்திராத ஆசீர்வாதங்கள் எவ்வளவோ நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. கிடைக்காத பிரயாசம் ஒரு நாளில் கிடைக்கும். பாருங்கள், ரெபேக்காளுக்கு பொண்ணு
ரெண்டு இடத்துல கொடுக்குறாரு, துறவுல வச்சும் கொடுக்குறாரு. அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம் அவளுடைய சுறுசுறுப்பை பார்த்து. அவனுடைய சுறுசுறுப்புக்கு பலன் உண்டு. ஓ ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நன்கொடை கொடுக்கிறாரு, கிஃப்ட் கொடுக்கிறாரு. நீங்கள் கிஃப்ட் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஓ ராகாபா சேகரே. தூதர்கள் உங்க கூடவே இருப்பாங்க. நீங்க அலையாதபடி, மன உளைச்சலுக்கு உள்ளாகாதபடிக்கு தூதர்கள் கூடவே இருப்பாங்க. உங்களை தட்டி எழுப்புவாங்க, உங்களை கட்டி எழுப்புவாங்க, உங்களை தட்டி எழுப்புவாங்க, உங்களுக்கானவைகளை கட்டி எழுப்புவார்கள். ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஒரு ஆவி நிறைவோடு, ஒரு அபிஷேகத்தை அனுபவிக்கிறவர்களாய், ஒரு மகிமையை உணர்கிறவர்களாய் நான் நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் இதில் இன்றைய பிரசங்கத்தை வைத்து ஏராளமான சாட்சிகள் உண்டாகும். ஓ ஹல்லேலூயா. சொல்லுவீங்க, திடீர்னு இப்படி நடந்ததுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவீங்க. எதிர்பார்க்காமல் உங்களுக்கு அற்புதங்கள், எதிர்பார்க்காமல் சில அடையாளங்கள், எதிர்பாராத நேரத்தில் சில மாற்றங்கள். ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் காத்திருந்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், விரக்தி அடைந்திருக்கலாம். ஆனால் ஓ ஹல்லேலூயா, ஒரு நாள் ஒரு காற்று அடிக்கும், ஒரு வார்த்தை உண்டாகும். ஓ ஒரு தூதன் அனுப்பப்படுவார். ஓ நீங்க ஷிஃப்ட் ஆகுறீங்க, நீங்க ஷிஃப்ட் ஆகுறீங்க. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இது சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான். நீங்க ஷிஃப்ட் ஆகிறீர்கள். உங்களுக்கான தளம் அல்ல, உங்களுக்கான உயர்தளம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஓ எல்லா விதங்களிலும் உடைய உடை, உணவு, இருப்பிடம், மிருக ஜீவன்கள், மகிமை, வல்லமை, வளமை, எல்லாவற்றிலும் ஒரு ஷிஃப்ட் இருக்கிறது. இப்ப நீங்க சில காரியங்களை செய்யலாம், சில காரியங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இதிலும் பெரிதானவைகளை பார்க்கும்படி ஒரு ஷிஃப்ட் இருக்கிறது. எஸ். ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வார்த்தைகள் எல்லாம் ஒரு அபிஷேகமாய் கிரியை செய்யட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆடையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். ஓ அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். Praise God.